இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆ சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்க போகிறோம். என்ன குறள் அப்படின்னா, வினையான் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானை யாத்தற்று. இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னா, ஒரு வினை செய்யணும்னா அது இன்னொரு வினையை வச்சு தான் செய்ய முடியும். ஒரு வினையை எப்படி செய்யலாம், இன்னொரு வினையை வச்சு செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, ஒரு யானையை வச்சு யானையை பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கும்கி யானையெல்லாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, கும்கி யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிப்பாங்க, அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ எனவே அன்புக்குரிய மாணவர்களே, ஒரு வினை முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எப்படி முடிக்க முடியும்னா இன்னொரு வினையால் தான் முடிக்க முடியும். இது எதை போல் அப்படின்னா, யானையை வச்சு யானையை பிடிக்கிற மாதிரி. இது ரொம்ப இவ்வளோ எளிமையான விஷயந்தான். ஸோ வினையை முடிக்கிறதுக்கு என்றைக்குமே தயங்காதீங்க. வினை தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரும். வெற்றியாளராக நீங்கள் வினை செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.